ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா 4 வகைப்பட்ட மனிதர்களை சொல்லக்கூடிய கதை தான். இந்த கதை சொல்ற விஷயமும் சரி, எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டும் சரி, உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. நம்ம எப்பயுமே என்னன்னா ஒரு படம் எடுக்கிறது பாத்தீங்கன்னா 2 விஷயம் எடுப்பாங்க. இஷ்டத்துக்கு இழுத்து போட்டு பட்ஜெட்டை எகிற வைப்பாங்க. ஆனா இந்த படம் என்னன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய பிளஸ். என்னன்னா உங்களுக்கு கைதி படம், மாநகரம் இந்த படம் எல்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது அந்த வகையான டைப்பான படம் தான். நம்மளுக்கு தேவையில்லாத பில்டப்லாம் இல்ல. நம்ம என்னன்னா படம் பாக்குறோம், கொடுத்த காசுக்கு ஒரு திருப்தி இருக்குன்னா இந்த படம் திருப்தியா இருக்கும். இந்த படம் சொல்லப்பட்ட விதம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. டைரக்டர் இதை நல்லாவே பண்ணிருக்காரு. அதாவது இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வர்ற ஒரு உண்மை சம்பவத்தை நந்தம்பாக்கத்துல, சென்னை நந்தம்பாக்கத்துல நடந்த ஒரு கொலை. சோ அத என்னன்னா அடிப்படையா வச்சு பண்ணிருக்காரு. ரெண்டாவது என்ன, பத்திரிகையாளர் சுடப்பட்ட வழக்கு, அந்த இத கான்செப்டையும் உள்ள நுழைச்சிருக்காரு. அதாவது அவர் ரொம்ப படிப்பாரு போல. சோ அதனால விஷயம் நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் படமும் பண்ணியிருக்காரு. டைரக்டர் பிரசாத் முருகன் சொன்ன கதை சில இடங்கள்ல அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறையா தெரிஞ்சாலும் செகண்ட் ஹாஃப்ல அது நிறைவா கொடுக்குது. இந்த படம் என்னன்னா 4 வகைப்பட்ட மனிதர்களுடைய கதைகளை சொல்ற விதம் என்னன்னா கரெக்டா அருமையா ஒரு நல்ல ஒரு தண்ணி கரெக்டா வெளியில போறதுக்கான விஷயம் சொல்லுவோம்ல, சோ அது மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. பரத்துடைய கேரக்டர், பரத் பாத்தீங்கன்னா தன்னுடைய காதல் மனைவி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்கள காப்பாத்தணும்னா இமீடியட்டா 15 லட்சம் வேணும். சோ அவங்க அந்த 15 லட்சத்துக்காக பரத் படுற கஷ்டம். சோ இதுல என்னன்னா பரத்ன்றது ஒரு நல்ல நடிகர்ன்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். சோ இந்த படத்துல அவருடைய கேரக்டர் நல்ல ஒரு பொறுப்புணர்ந்து உள்வாங்கி நடிச்சிருக்காரு. தன்னுடைய மாமனார்ட்ட பேசுற விஷயமாகட்டும் சரி, அவர் ஒரு கடன் வாங்குறதுக்கு தன்னுடைய நண்பன் வீட்டுல போய் பேசுற செயல்லையும் சரி, டாக்டர்கிட்ட பேசுற தன்னுடைய இல்லாமைய வெளிப்படுத்துற விதமும் சரி, ஒரு இடத்துல போய் ஒரு அடியாள்கிட்ட என்னன்னா பண தேவைக்காக செய்யாத, அதாவது குற்றத்தை செய்ய விரும்புறதுக்கான விஷயங்களும் சரி, அவருடைய நடிப்பு, ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு யதார்த்தமான கேரக்டர், சோ அதெல்லாம் அப்படியே ஒரு அக்யூரேட்டா பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு பரத்துடைய நடிப்புல இதுல எந்த விதமான குறையும் தெரியல. படத்துல பரத்துக்கு ஒரு ஹைப் அந்த இது இருக்கும். அந்த கரெக்டா டைரக்டர் அதை அப்படியே அந்த லெவல்ல பண்ணிருப்பாங்க. அவருடைய போர்ஷன்ல ஒரு ஹீரோ போர்ஷனா கரெக்டா பண்ணிருப்பாரு. ரெண்டாவது இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு வில்லன்களுக்குள்ள, அது அவங்களுக்குள்ள ஒரு ஆளை கொல்லணும். சோ ஒரு பெண்ணை கொல்லணும். சோ அதை கொண்டு என்னன்னா மணியை பிரிக்கிற சீன். சோ அந்த சீன்ல நடிச்ச அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா பரத்தும் சரி, அப்புறம் மகாராஜா கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. சோ அவரும் சரி, இன்னொருத்தரும் சரி, அந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ரசிக்கிறபடியா நல்ல கண்டென்ட், நல்லா யோசிச்சு பண்ணிருப்பாங்க. அது ஒரு யதார்த்தமா இருக்கு. படம் ஃபுல்லாவே யதார்த்தமா இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவோம்ல, ஸ்பெஷல் இந்த படத்துல நிறைய ஸ்பெஷல் சீன் இருக்கு. சோ அதுல இது ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் சீன் நல்லாவே பண்ணிருக்காங்க. அந்த பரத்துடைய போர்ஷனும் சரி, அந்த கேரக்டர் சரி, அதாவது படத்துல அந்த பரத்துக்கு வர்ற பெண் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டீப்பா கொடுத்திருக்கலாம். ஏன்னா பாடல்கள்லயும் சரி, அந்த ஒரு அதாவது ஒரு மேலோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அந்த சீன் சரி, அதுதான் அந்த இதுல கொஞ்சம் மைனஸ். அந்த பரத்துடைய காதலியா வர்ற பெண்ணுக்கு சீன் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்திருக்கலாம். ஏன்னா அந்த படம் என்னன்னா எல்லாமே ஒரு டைட் போர்ஷன்ல பண்ணிருப்பாங்க. அதாவது தேவையில்லாத சீன்ல இல்லாம கரெக்டா ஒரு டைட் இதுல இருக்கும். சோ அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் இருந்தாலும் பரத் இதுல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நடிப்பை கொடுத்திருந்தாரு. அவர் போர்ஷன்ல நடிச்ச நடிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 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 திருப்தியா பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அடுத்து ஒரு மெயின் கேரக்டர்னா அபிராமி போர்ஷன். சோ அபிராமி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மைண்ட்ல வருவோம். இந்த படத்துல அபிராமி நடிகை அபிராமி பாத்தீங்கன்னா
அவங்க அந்த கதாபாத்திரத்தை ஒரு பொறுப்புணர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு துப்புரவு தொழிலாளியா நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப இவங்க இந்த கேரக்டர்ல வந்து பொருத்தமா உள்ள உட்காருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நம்மளுக்கு இருக்கும். அது வந்து என்னன்னா அவங்க நடிக்கிற ஒரு 2வது 3வது சீன்ல இருந்து அந்த அவங்களுடைய நடிப்பு தீனி வந்து கரெக்டா இருக்கும். அது கரெக்டா படம் முடிகிற வரை கரெக்டா கொண்டு போயிருப்பான். அந்த ஃபீலை வந்து டைரக்டர் வந்து கரெக்டா உள்ள வந்து உட்காந்துருக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா எடிட்டிங்கும் பக்காவா பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்பயுமே ஒரு ஃபீல் வந்து டைரக்டர் என்ன சொல்றாருன்னா அது எடிட்டிங்ல அந்த ஃபீலை கரெக்டா கொண்டு வரணும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லாமே வந்து ஒத்துழைக்கணும். ஆர்ட் எதுவும் சரி எல்லாம் ஒத்துழைக்கணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த படத்துல வந்து என்னன்னா அபிராமியுடைய போர்ஷன் வந்து அப்படியே உட்காரும். அவங்க வந்து என்னன்னா மகனா இருந்து மகளா, அதாவது ஒரு மகனா இருந்து ஒரு திருநங்கை கேரக்டரா வந்து மாறுற ஒருத்தருடைய அம்மாவா வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா பல பேர்கிட்ட கடன் வாங்கி தன்னுடைய பெண்ணுக்காக டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ இப்படி வந்து என்னன்னா எல்லாத்தையும் கடன் வாங்கி ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு அவமானப்படுறதாகட்டும் சரி, ஒரு கடன்காரனை பார்த்து ஒளியிறது சீன்லயும் சரி, அவங்க வந்து என்னன்னா அந்த கேரக்டர் வந்து கரெக்டா வச்சிருப்பாங்க. 2வது வந்து இந்த கேரக்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த திருநங்கை கேரக்டர்ல நடிச்ச கதாபாத்திரமும் சரி அவர் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்து அபிராமிக்கு வந்து ஒரு உற்ற தோழனா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடிகர்லாம் வந்து கொஞ்சம் ஹை லெவலா வந்து கூட்டிட்டு போனோம். ஸோ அப்பதான் வந்து தமிழ் சினிமா வந்து சும்மா ஒரே இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப யதார்த்தமா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பரத் போர்ஷன்ல வந்து அந்த துப்பாக்கி சீன் இருக்கும். 3 பேர் உட்காந்து பேசுவாங்க. பாத்தீங்கன்னா மகாராஜால வந்து ஒருத்தர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்குவார்ல, ஸோ அவர்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாரு. 2வது அந்த இன்னொரு வந்து பணத்தை பிரிச்சு கொடுப்பாரு. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடிகர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். 2வது வந்து நல்லா நடிக்கிறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிராமிக்கு போர்ஷன்ல வந்து அவருக்கு வந்து உற்ற தோழன் ஒரு கேரக்டரா வருவாங்க. வெளியில வந்து மத்தவங்க வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான உறவு இருக்குன்ற மாதிரி. சோ இந்த படத்துல என்ன ஒரு பிளஸ்னா எந்த இடத்துலயும் வந்து ஒரு கேரக்டரை வந்து ஒரு தவறா சொல்ல மாட்டான். அப்படியே கரெக்டா அவனுக்கான நியதியை கரெக்டா கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட வந்து ஒரு பிளஸ். டைரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நல்லா ஒரு வெரைட்டிய பண்ணிருப்பாப்ல. இந்த இதுல வந்து மெயினா வந்து ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அதாவது பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சிருப்பாரு. அபிராமி போர்ஷன்ல வில்லனா நடிச்சிருப்பாரு. நல்லாவே நடிச்சிருப்பாரு. வந்து நடிகர் PGS நினைக்கிறேன். அவர் வந்து என்னன்னா விஜயகாந்த் ஸ்டைல்ல வந்து வந்திருப்பாரு. சில என்னடா நம்ம விஜயகாந்த் நடிக்கிறாரோன்னு சொல்லி நம்ம ஒரு தடவை கண்ணை அசைச்சு அப்படியே கண்ணை மூடி பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா அந்த படியில இருந்து இறங்கி வர்ற கேரக்டர்ல அவர் அப்படியே இருப்பாரு. அவர் ஆரம்பத்தில் என்னடா விஜயகாந்த் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு டவுட் நம்மளுக்கே வரும். சோ நல்லாவே நடிச்சிருக்காரு. அபிராமி வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து அந்த ஒரு நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டர்னு ஒரு மெயின் இருக்கும். ஒரு இதுல வந்து பரத், இன்னொரு இதுல அபிராமி. இவங்க வந்து பரத் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்திலேயே வந்து கேரக்டரோட உள்ளிழுத்துருவாரு. அபிராமி வந்து பாத்தீங்கன்னா இவங்க செட் ஆவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப அவர் 2வது 3வது சீன் வர்றப்ப அந்த படம் ஃபுல்லா அந்த இது துப்பாக்கியோட அந்த உள்ள வர்றது, எதிரி கொல்ற சீன்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா வந்து உள்வாங்கி தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வந்து உள்வாங்கி வந்து பரிணமிச்சிருப்பாங்க. நல்லாவே பண்ணிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி நாயருடைய கேரக்டர். படிச்சு சாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணு எதிர்பாராத விதமா கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டுல அவளுக்கு நடைபெற்ற கொடுமைகளை வந்து ஒரு ஆழமா ஒரு வித்தியாசமா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி அதாவது கதையை வந்து டைரக்டர் எடுத்திருப்பாரு. அவர் ஒரிஜினலா வந்து நல்லா வந்து படத்துடைய கதைகள் எல்லாமே வந்து ஏற்கனவே இங்கு நடந்த கதைகள்ல மசாலா தூவி, ஆனா நம்ம பார்க்கும்போது கரெக்டா ஒரு எந்த விதமான அந்த சில பேர் சொல்லுவாங்க அந்த ராவா அடிக்கிறாங்கன்னு, அதாவது என்ன சொல்லுவாங்க ராவா அடிக்கிறதுக்கு தண்ணியை ஊத்தாம அடிக்கிறதுக்கு தான் ராவா அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு கரெக்டா பண்ணிருப்பாங்க. இந்த அஞ்சலி நாயர் கேரக்டர் வந்து என்னன்னா படத்துல வந்து ஒரு ஒரு மற்ற கதைகளை விட இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இதாவே இது வந்து ஒரு தனி படமாவே பண்ணலாம். சோ ஒரு டெப்தான கான்செப்ட்.
ஒரிஜினல் அந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம படம் பார்த்து இதுக்கு எதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்றது வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா இதை விட மோசமான படத்துக்குலாம் யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க பெரிய நடிகர்கள். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கான்செப்ட் இருக்கனால அப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஏவே தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த படம் வந்து ஒரு ஒரு அதாவது வன்முறை வந்து அதிகமா இருக்காது, ஆனா வன்முறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம ஒரு கைதி படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து பல இடங்கள்ல வந்து வன்முறை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த நம்ம கைதி படமோ ஒரு மாநகரம் படம் பாக்குறப்ப வந்து என்ன ஒரு ஃபீலிங் இருக்கோ அது இந்த படத்துல வந்து கரெக்டா வந்து கனெக்ஷன் இருக்கும். அவங்க அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறப்ப இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஒரு டெப்தா இருக்கும். தன்னுடைய அவங்களுடைய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமியார்கிட்ட பேசுறதாகட்டும், மாமனார்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அவங்க வந்து என்னன்னா மாடிப்படியில இருந்து இறங்கி வர்றப்போ வந்து ட்ரெஸ், அதாவது ஒரு தற்கால ட்ரெஸ், ஒரு ஃபேஷன் ட்ரெஸ் மாதிரி, சோ நவநாயக ட்ரெஸ் வந்து போட்டு வருவாங்க. சோ மாமியார் சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாத. சோ அந்த மாதிரி விஷயத்திலயும் சரி, அவங்களுடைய முகபாவம், ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து சொல்ற சீன் ஆகட்டும் சரி, ஒரு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து என்னன்னா இந்த போர்ஷன்ல வந்து நம்மளுக்கு பிடிக்காதது வந்து என்னன்னா அந்த ஒரு இன்னொரு பையனை காமிப்பாங்க, போய் பால் எடுத்துட்டு வா. சோ அந்த காமிக்கிறப்பயே வந்து நம்மள வந்து ஒரு மியூசிக் வைஸ்லயும் சரி, அந்த அவனுடைய முகபாவம் செயல்படுறக்கூடிய அந்த கேமரா கோணங்கள்லயும் சரி நம்மள அவனை பிடிக்காம போயிருக்கு. சோ அது வந்து கரெக்டா வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து உணர்த்திருப்பாரு டைரக்டர். பின்னாடி வந்து கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆகுறப்ப வந்து என்னன்னா எப்படி கன்சீவ் ஆகுறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியறப்ப உண்மையிலே வந்து ஷாக் ஆகுறோம். படம் பாக்குற நம்மளும் வந்து ஷாக் ஆகுறோம். ஏன்னா இது மாதிரி நியூஸ் வந்து நம்ம வந்து பேப்பர்ல வந்து முன்னாடி பார்த்திருக்கோம். சோ அதை எடுத்திருக்காரு நம்மளுக்கு தெரியுது. டைரக்டர் வந்து கரெக்டா ஃபீல் பண்ணி, சோ அந்த கதை வந்து என்னன்னா யார் மனசையும் கோணாம ஒரு ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காரு. அதனுடைய ஆளை வந்து நம்ம படம் பாக்குறப்போ நம்மளுக்கு மைண்டு போயிருது. ஸோ இது வந்து ஓப்பனிங்ல வந்து வர்றப்ப இது இந்த இதுன்ட்டு டக்கு 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 நம்மளுக்கு வந்து தெரியுது, உணர்த்துது. அவர் நல்லா வந்து ஒரு படிக்கிற வந்து படைப்பாளி, அதாவது நல்லா படிச்சு அப்பதான் நம்ம படிக்கிறப்பதான் வந்து நம்மளுக்கு அதிக அளவு சிந்தனைகள் வந்து ஊறும். இஷ்டத்துக்கு வந்து நம்ம வந்து என்னன்னா நிறைய படிக்கிறப்பதான் நம்மளுடைய படைப்புகள்ல வந்து ஒரு குட் அட்டெம்ப்ட் இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாவே பண்ணியிருக்காரு இயக்குனர். ஸோ அந்த பெண் வந்து தன்னுடைய கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆயிட்டு அவங்களுடைய வந்து என்னன்னா எடுக்கிற முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ இருக்கிறதுக்கு யதார்த்தமா இருக்கு, நல்லாவே இருக்கு. ரெண்டாவது வந்து மாமியாரா ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க, அவங்க நல்லாவே நடிச்சு பாக்குறதுக்கே ஒரு அந்த ஒரு இனிமேல் அடுத்துல அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கு. சார் நம்மளுக்கு இந்த படம் வந்து சொல்ற விஷயங்கள் வந்து அதுல இது ஒண்ணு. அப்புறம் வந்து ஆரோல் சங்கர், அதாவது நடிகர் ஆரோல் அப்பா கேரக்டர்ல நடிச்சிருவாரு, மாமனார் கேரக்டர்ல. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பு வந்து என்னன்னா வித்தியாசமா இருக்கும். ரெண்டாவது வந்து அவருக்கு போட்டப்பட்ட அந்த ஒரு வித்தியாசமான உருவ கெட்டப் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து இந்த இதுல வந்து நாலாவதா வந்து தலைவாசல் விஜய் கான்செப்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நடிகர். அவர் வந்து இந்த படத்துல அவருடைய கேரக்டர் வந்து மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ஜாதி வெறி பிடிச்ச ஒருத்தனுக்கு பிறந்த பெண்ணு, அதாவது ஜாதியற்ற ஒரு இன்னொரு வந்து ஒருத்தனை வந்து காதலிக்கிறா, கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறா. இதுக்குள்ள என்ன சிக்கல் அப்படின்றத வந்து எவ்வளவு வந்து ஒரு சுவையா சொல்ல முடியுமோ அது வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்லயே வந்து ஒரு மரியாதை குறைவா நடத்துறப்ப வந்து என்னன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து புரியல. சோ அப்புறம் வந்து என்னன்னா அது அப்படியே அந்த சீன்லயும் அந்த அந்த பெண்ணு விரும்புற பையன் அவன் வந்து நல்லா நடிச்சிருப்பான். அவனுடைய போர்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு திருப்தியற்ற ஃபேஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த கதை வந்து போற விதத்திலையும் சரி, அது வந்து செயல்படுத்தப்பட்ட விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த மாப்பிள்ளையும் தலைவாசல் விஜயும் வந்து கார்ல வருவாங்க. சோ அந்த டயலாக் போர்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா அவன் வந்து டூ வீலர்ல வர்றான், கிராஸ் ஆகுறான், சோ லைட்டா இடிக்குது. சார் நம்ம வந்து என்ன நினைச்சிருப்போம்னா நம்ம படம் பார்க்கறப்ப தெரியுது, சரி இவன் வாங்க வண்டியில ஏறுங்கன்றப்ப ஒருவேளை வந்து இவன் தான் மாப்பிள்ளன்னு வந்து பின்னாடி வந்து சொல்ல போறான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா வந்து அந்த இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு வேற மாதிரி முடிச்சிருப்பாரு டைரக்டர். அந்த போர்ஷன் டயலாக் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு
ஒரு நல்ல போர்ஷன், ஒரு நல்ல அதாவது வசனத்தை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு ஜெகன் ஜெகன் கவிராஜ். டைரக்டர் நல்லாவே அந்த இதை வந்து உணர்ந்து, அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, நல்லாவே உணர்ந்து பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து ரொம்ப கை தட்ட வைக்கக்கூடிய பல சீன்கள் இந்த படத்துல இருக்கு. வந்து கார்ல வந்து பயணிக்கிறாங்க. சோ 2 பேரும் விருகம்பாக்கம் போறாங்க. அவங்களுடைய போறதுக்குரிய இன்சிடென்ட் எங்க போறாங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறவங்க. ஆனா வந்து என்னன்னா ஆடியன்ஸை வந்து கரெக்டா ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வருவாரு. நம்ம வந்து மைண்ட் வந்து டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும் படம். ஸோ நம்மளுடைய வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஸோ இவன் சொல்ற விஷயமா அவர் எதிர்ப்பு அந்த போர்ஷன் வந்து என்னன்னா எடிட்டிங்ல வந்து பக்காவா இருக்கும். ஒரு 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 திருப்தியான அந்த படமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லெவல்ல இருந்தாலும் இந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு 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 பெஸ்ட் சீன் நம்ம சொல்ற பாத்தீங்கன்னா நிறைய சீன் வந்து பெஸ்ட் சீன் இருக்கும். சோ இந்த படத்துல வந்து இந்த போர்ஷன், அதாவது தலைவாசலுடைய நடிப்பும் சரி, அவருடைய முகமும் சரி, அந்த பையன் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மள வந்து பெருசா ஈர்க்கல. ஆனா அடுத்து வந்து உள்ள வந்து அந்த கதாபாத்திரோட டியூன் ஆயிட்டே அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப வந்து அவன் வந்து உள்ள பரவாயில்ல நல்லா நடிக்கிறானேப்பா அப்படின்ட்டு. ரெண்டாவது அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் போர்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த போர்ஷன்லயே வந்து நல்லாவே பண்ணிருப்பா. அது சின்ன போர்ஷனா இருந்தாலும் நல்லாவே எடுத்துக்கும், நல்லாவே உள் வாங்கியிருக்கும். அப்புறம் வந்து என்னன்னா அந்த இதுல வந்து காதலியா ஒரு பொண்ணு வருவா, அத கர்ப்பமான காதலியா பண்ணுவா. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் தான் அது. அந்த பொண்ணு வந்து நம்ம பேக்ரவுண்ட் சீன், ஒரு சீன் வரும் அவங்களுக்கு பிளாஷ்பேக் சீன், அதுலயும் நல்லா நடிச்சிருப்பாங்க. அதாவது 2 சீன்னாலும் நம்ம படம் பாக்குறப்ப ஒரு படம் இந்த பொண்ணு வந்து சோ கேரக்டருக்கு வந்து என்னன்னா இது வந்து நல்லா நடிக்குது. அது 2 சீன்னாலும் அந்த ஒரு பொறுப்பு வந்து நடிக்கிறப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு படம் பாக்குறப்ப இந்த பொண்ணு நம்ம வந்து செலக்ட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வந்து சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு 2 சீன் 3 சீன்ல தான் இருக்கும். ஒரு ஒரு சின்ன ஒரு சாங் சீனும் சரி. ஸோ அந்த இதுதான் அது. அது வந்து அந்த பொண்ணு அதுலயே வந்து என்னன்னா தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பவித்ரா படத்துல வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஒரு வந்து என்னன்னா தலைவாசல் விஜயோட பொண்ணா நம்ம வந்து அதாவது என்ன சீனுக்கு என்ன தேவையோ அதை உள்வாங்கி கரெக்டா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல் விஜய்கிட்ட வந்து சொல்ற டைலாக் மாடுலேஷன், ரெண்டாவது அவங்களுடைய காதல் போர்ஷனும் சரி வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதாவது தன்னுடைய அதாவது டைரக்டர் வந்து எந்த இடத்து தனக்கு என்ன தேவையோ அதை வந்து பொறுப்புணர்வு நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுல வந்து பரத்துடைய போர்ஷன்ல வந்து கனிகா வந்து என்னன்னா நம்ம படம் பாக்குறப்ப என்னடா அப்படின்னு தோணும். ஸோ நம்ம அந்த சீன் போயிட்டே இருக்கப்ப தெரியும், ஓ ரைட் ஓகே, ஸோ இந்த போர்ஷன்ல இருந்து தான் அவர் வந்து அவுட்லைனை வந்து எடுத்திருக்காரு. ஸோ கனிகாவுடைய போர்ஷன் வந்து என்னன்னா விரிவாக்கி இருக்கலாம். ஆனா படம் வந்து சொல்லப்பட்ட கருத்துல வந்து தெளிவா இருக்கு. என்ன தேவையோ அதை வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க. படத்துல வந்து பல அருமையான வசனங்கள் இருக்கு, பல அருமையான சீன்கள் இருக்கு, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. இந்த படம் வந்து என்னன்னா ஒரு பிரம்மாண்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு வந்து என்ன தேவையோ என்ன செலவோ அதை கரெக்டா வந்து உள்வாங்கி படத்தை வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த படத்துல வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு புதுமுக டைரக்டர் வந்து படம் டைரக்ட் பண்ண அந்த ஃபீல் இருக்காது. நல்லாவே வந்து படம் நல்லா அவர் பண்ணியிருக்காரு. பரத்துடைய நடிப்பு, அபிராமி நடிப்பு, லட்சுமி நாயர், பவித்ரா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த 4 கதையில வந்து பெருசா தாங்குறாங்க, இன்க்ளூடு தலைவாசல் விஜயும் கூட. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அதுக்கு கீழே உள்ள ஆர்டிஸ்ட்னாலும் கரெக்டா தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து பண்ணியிருந்தாலும் இதுல வந்து என்னன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர்ல வந்து நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுடைய நடிப்பை வந்து அவங்களுக்கு என்ன வருமோ அதை வாங்கி நல்லா மோல்டு பண்ணி ஒரு டைரக்டர் வந்து ஒரு தேர்ந்த ஒரு படைப்பாளிய இயக்குனர் வந்து கொடுத்திருக்காரு படைப்பை. சோ இந்த வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து படம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. படத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ்ன்றது நம்ம சொல்ற இடம்னு பாத்தீங்கன்னா சில சீன்கள் வந்து ஏன் இது வந்து அறகுறையா முடியுது அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பூர்த்தி ஆகும். நம்ம படம் பாக்குறப்ப வந்து ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கைதி படம் பிடிச்சிருக்கும், மாநகரம் படம் பிடிச்சிருக்கும். சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட விஷயம் வந்து கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த படம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து
கைதி, மாநகரம் பிடிச்சிருந்தா இந்த படத்தை வந்து நீங்க நம்பி பார்க்கலாம். பிரசாத் முருகன், இயக்குனர் பிரசாத் முருகன் வந்து இந்த படம் வந்து ஒரு புதுமுக இயக்குனர்ன்ற மாதிரி இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இயக்குனரா நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துடைய வசனங்கள், அதாவது படத்துடைய இயக்குனரும் சரி, ஜெகன் கவிராஜ், இவர் தான் ஜெகன் கவிராஜ் வந்து வசனமும் பாடல்களும் பண்ணியிருக்காரு. வசனம் வந்து டைரக்டரும் இவரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடல்களும் சரி வசனமும் சரி நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. இந்த படத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு நல்ல இது சொல்லணும்னா, படம் எடுக்கப்பட்ட விதம் வந்து அருமை. படத்துல வந்து பல தூக்கலான வசனங்கள் இருக்கு. சோ ரெண்டாவது நடிகர்கள், ஆர்டிஸ்டோட செலக்ஷன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல் தருது. படத்தோட எடிட்டிங் சான் லோகேஷ், அதாவது இந்த படம் வந்து ஏன் நம்ம வந்து படம் பாக்குறப்ப எந்த இடத்துலயும் வந்து ஒரு நம்மள வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம ஒரு இது இருக்குன்னா அதுக்கு படத்துடைய எடிட்டிங் முக்கியமான காரணம். அது வந்து நல்லாவே இந்த படத்துல வந்து வேலை செஞ்சிருக்கு. அதாவது படத்துல வந்து சில இடத்துல குறைகள், ஏன் அப்படி குறை இருக்கு அப்படின்னு சொல்றது செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா வந்து நம்மள வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. படத்தோட கேமரா KS காளிதாஸ் கண்ணா, இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா, நம்ம வந்து எப்பயுமே ஒரு படம் பாக்குறப்ப வந்து படத்துடைய பிரச்சனைகள் என்னன்னா, இங்கிட்ட அங்கிட்டு திரும்பாம செல்ல நோண்டாம ஒரு கான்சென்ட்ரேஷனை கொண்டு போறது வந்து படத்துடைய வந்து கேமரால வந்து டைரக்ஷன் அது இதுன்னா கேமராவுடைய பங்கு. நம்மளுக்கு வந்து என்னன்னா, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா வாங்கியிருக்காங்க. சில பேர் கேமராமேன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி வைப்பாங்க, அதெல்லாம் இல்ல சார். இது அதாவது இந்த படத்துக்கு வந்து என்னன்னா, ஒரு அக்யூரேட் என்ன தேவை அதை வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து படம் பாக்குறப்ப எந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஆடியன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாத விதத்துல வந்து கரெக்டா வந்து உள்ள இருக்கிற விஷயத்துல வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒரு கேமராமேனா நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. தயாரிப்பு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆனந்த் வந்து பண்ணிருக்காரு. நல்லாவே வந்து இந்த படத்தை வந்து நேர்த்தியா வந்து ஒரு தயாரிப்பாளரா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கூட இணைந்து ட்ரீம் ஹவுஸ் சரவணன், பிஜி சரவணன் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த படம் வந்து என்னன்னா ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்ல நல்லாவே எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு இந்த படம் வந்து என்னன்னா ஒரு கைதிக்கான ஃபீல் கொடுக்கறதும், அது வந்து ஒரு பெரிய ஹை லெவல் பட்ஜெட், அதோடைய ஆக்ஷன் இதெல்லாம் வந்து இதுவும் சரி. ஒரு மாநகரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இரவுலயே நடக்கிற ஒரு ஸ்கிரிப்டை வந்து எப்படி நம்மளுக்கு மைண்டுக்குள்ள உள்ள பூத்துறது சரி, அது இந்த படத்துல வந்து நடந்திருக்கு. அந்த மேஜிக் நடந்திருக்கு. இந்த படம் வந்து நம்பி பார்க்கலாம்.